கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். இயேசுவுக்கு எதுவும் லேசான காரியம். பரிசுத்த யோவான் நற்செய்தி நூலில் மட்டும் நடைபெறும் நிகழ்ச்சி ஆகும். இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் இயேசுவோடு தொடர்புடைய ஒரு குடும்பத்தில் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பிய நிகழ்வாகும். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். இந்த பகுதியில் கடினமான ஒரு சில நிகழ்வுகளை நாம் காண முடியும். லாசரு நோயிற்றிருந்தது ஒரு கடினமான நிகழ்வு. இந்த செய்தி ஆண்டவருக்கு அறிவிக்கப்பட்ட பின்பும் அவர் உடனடியாக வராமல் தாமதம் செய்ததும் கூட ஒரு கடினமான நிகழ்வு. ஏற்பட்ட தாமதத்தால் லாசரு மரித்து போனதும் கூட கடினமான ஒரு நிகழ்வு. மரித்து போய் 4 நாட்கள் கழித்து ஆண்டவர் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புவாரா என்ற சந்தேகம் இருந்ததும் கூட கடினமான நிகழ்வாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் இழப்பில் இருப்பவர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் வழங்கவும் அவர் ஆயத்தமாயிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியிலும் கூட அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகின்றது. கூடியிருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை இறைமகன் என்று நம்புவதற்கான நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. சாவை வெல்லப்போகும் சரித்திர நாயகன் என்பதை நிரூபிப்பதற்காக இறப்பதற்கு முன்னும் இறந்த உடனேயும் அற்புதம் செய்து அநேகரை உயிர்ப்பிக்கச் செய்தவர் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இந்த நிகழ்ச்சியிலும் கூட 4 நாட்களுக்கு பின் இறந்த லாசருவை உயிர்ப்பித்து உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று வாக்கு பண்ணுகின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாம் வணங்குகின்ற, நாம் தொழுகின்ற நம் தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம். எனவே அவருக்கு எதுவும் லேசான காரியம். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கடினமாக தோன்றுகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை மாற்ற உயிர்ப்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியம். அது போன்ற ஒரு அற்புதத்தை நாமும் கூட இந்த நாளில் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிருள்ள தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் எதுவும் செய்ய முடியும், எல்லாம் உமக்கு லேசான காரியம் என்பதனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இறந்த லாசருவை உயிரோடு எழுப்பின தெய்வம் நீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான சூழ்நிலைகள், எத்தனை விதமான போராட்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதனையும் மாற்ற உமக்கு முடியும். உமக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்ற அது லேசான காரியம் என்பதனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை கட்டளையிடுமாறு, இந்த தியானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆஸ்வாதமாக இருக்குமாறு மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.